திருடா தேடிக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் ஒரு படம் திருப்பாச்சி. அந்த கதை எப்படி வந்தது? பேரரசுடைய ஃபர்ஸ்ட் படம். ஆமாம். எப்படி உங்களை வந்து அந்த படம் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்தது? அது கொஞ்சம் சார் அது பேக் ஸ்டோரி ஃபுல்லாக சொல்லலாம். அது வந்து எப்படின்னா, சௌத்ரி சாருக்கு ஒரு தெலுங்கு படம் பண்ணேன், அதிர்ஷ்டம்னு ஒரு படம். அதாவது அந்த படம் வந்து சாங்ஸ் பெரிய ஹிட் ஆச்சு. அந்த சாங்ஸ் எல்லாருமே விரும்பி கேட்க ஆரம்பித்தாங்க. தெலுங்கில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அப்போது அதுக்கப்புறம் வந்து சூப்பர் குட் ஃபிலிம் தமிழில் ஒரு படம் பண்ணுறாங்க. இது பண்ணும்போது அப்போ சௌத்ரி சார் சொல்கிறாரு, இந்த தெலுங்கில் ஹிட்டாக இருக்குது, ஸோ தினாவை கொண்டு வந்து போடலாம். தினா தமிழ் தான் பண்ணியிருக்காரு, நாங்கள் தெலுங்கு கூட்டு போனோம், அங்கே ஹிட் பண்ணிட்டாரு. அது நல்ல அதிர்ஷ்டம் நல்லா ஹிட் ஆகிடுச்சு. அதனால் இங்கே வந்தால் நல்லா அதிர்ஷ்டம் தான் இருக்கும் அவருக்கு, அதனால் அவரை போடுங்க சொல்லும்போது அப்போ வந்து பேரரசு வந்து இன்ட்ரடக்ஷன் அவர் வராரு. அவர் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சௌத்ரி சார் தான் ஒரு ஸ்வீட் பாக்ஸ், ஒரு தீபாவளி அன்னைக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ், ஒரு செக்கு கொடுத்துட்டு தமிழ் படம் பண்ணுறேன், விஜய் படம் பண்ணுறேன் சொன்னேன். ஒரே குஷி என் மனசில். இவர் தான் டைரக்டர்னு சொல்லி சௌத்ரி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அன்றைக்கி தீபாவளி. பேரரசு வந்து கதை சொல்ல ஆரம்பித்தார். கதை சொல்லும்போது சௌத்ரி சார் இருந்தார். அது கதை சொன்னேன். அந்த நீங்கள் படம் பார்த்தீங்களே, இப்போது படம் திருப்பாச்சி, அந்த ஒரு டைலாக்கும் மிஸ் பண்ணாமல் சொன்னவர் தான் அப்படியே நரேட் பண்ணார். அதே மாதிரி சுப்பிரமணியம் எனக்கு திருடா திருடி ஒரு டைலாக் கூட மிஸ் பண்ணாமல் நரேஷன் பண்ணாங்க அந்த டைரக்டர். அதே மாதிரி பேரரசும். நான் பேரரசு கேட்டேன், சார் இது இந்த மாதிரி நீங்கள் எடுத்துருவீங்களா சார்? எடுத்தால் பெரிய ஹிட்டு சார். நான் எடுத்துருவேன் சார். அப்படியா சார்? ஓகே.